என்ன வாழ்க்கை டே. எல்லாரும் கதை கேளுங்க, எல்லாரும் கதை கேளுங்க. திருப்பி என்கிட்ட கேள்வி கேளுங்க. முனிஷா? எங்கள் சங்கத்தில் ஒருத்தர் இருக்கான்டா, முனிஷுன்னு, கணக்கு பிள்ளை. அவனையும் சேர்த்துக்கவா? அடே, இந்த இடியாப்பத்தை எப்படா விடுவீங்க நீங்கள்? அது என்னடா இடியாப்பம்னா என்னடா? யூடியூப்பில் போய் செட் பண்ணி பார்க்கவா? நீ நிறையா செட் பண்ணி பார்க்குறீங்களா? அதனால தான் 10 வயசு பிள்ளையே தூக்குறாங்க. இப்போ இருந்தே பழகுனீங்கன்னா அப்புறம் எப்படி தான் வரும்? அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒழுங்காக நல்லா படிக்கணும். படித்து ஒரு டாக்டரோ வக்கீலோ அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் தாய் தகப்பனை காப்பாற்றணும். சரி, என் கதையை கேளுங்கடா. எதுக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேளுங்க. தெரியாமல் வந்துட்டேன்டா, தெரியாமல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னை ஒரே புருஷனோட வாழ சொல்கிறாங்கடா. எவ்வளோ பெரிய தப்பு! 12 புருஷனோட வாழவா? 12 புருஷனோட வாழ நான் ஏன்டா பண்ணையாடை வச்சு நடத்துகிறேன், இல்லை ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்டா 12 பேர்த்தோட வாழ்கிறதுக்கு? இங்கே பாரு, ஒழுக்கமாக பேசலைன்னா குஞ்சை கடிச்சு வச்சு விடுவேன். நீ மித்த டான்ஸ் மாதிரி என்னை நினைக்கக்கூடாது. நான் லபக்குன்னு இறங்கி வந்து கடிச்சு விடுவேன். என்ன வெக்க வருது? அக்கா கடிக்கும்னு ஒரு ஆர்வத்தில் இருப்பியாட்டிருக்கேன். கதைக்கு தான் சொல்கிறேன், வந்து கடிக்க விட மாட்டேன். நீ ஒரு மாதிரியா நோக்கமாக தெரியுற. நான் உள்ளே போனால் அம்புட்டு போயில அங்கே பின்னாடி வந்துடுறீங்க, வெளியே வந்தால் முன்னாடி வந்து உட்காடுறீங்க. என்னடா பள்ளிக்கூடம் எப்படா திறக்குது? இன்னும் தெரியலையா? 4ஆம் தேதின்னு சொன்னாங்க. 1ஆம் தேதியை திறக்கிறாங்களா? அப்பா, வீட்டில் இம்முசை தாங்க முடியல. டிவியை போட்ட மினிமா தான் இருக்காங்க. வெளியவும் போக மாட்டேன். எங்கடா போகிற? அடே அப்பா, எந்த கடையிலடா அரிசி வாங்குறீங்க? வாடா அடே, ஆள் பல்காக இருக்கேடா. சரி, அப்போனா நான் கேள்வி கேட்டால் சொல்லுவீங்களா? படிக்கிறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க எல்லாரும்? உன் சைஸுக்கு 5ஆவதாடா படிக்கிற? டேய், நீ எல்லாம் பால்வாடி போகணும்டா. 7ஆவது போனா பாஸ் ஆகிட்டியா? இப்போ எல்லாம் ஆள் பாஸ் போட்டுருவாங்க 9ஆவது வரைக்கும். அப்புறம்தான் தெரியும் நாக்கு பிதுங்கும். பப்புளுவா? டே, இந்த கைமுட்டி கட்டியிருக்கவனே, உன் பேர் என்னடா? சரி, ஏத்தா அந்த 3 பேர் எங்கே கிளம்புறிய? பிள்ளைய தூக்கிட்டு கிளம்புறியா? யார் பிள்ளையத்தா தூக்கிட்டு கிளம்புற? கொஞ்ச நேரம் உட்காருங்கத்தா. அந்த முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. கல்யாணத்தை பார்த்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகாது. அதே முருகை மாதிரி புள்ள பிறக்க. உட்காருங்க. ஏத்தா வைலட் சேலை உட்காருத்தா. உட்காரியா? வந்து பைய பிடிங்கிட்டு போவா. உட்காருத்தா கொஞ்ச நேரம். ஏதோ நீங்கள் தான் உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க. நீங்களும் போயிட்டீங்கன்னா யாருக்கு தான் நாடகம் ஆடுறது? அந்த டீ கடைக்காரரு இன்னும் பாரு, இன்னும் கடையை காலி பண்ணாமல் இருக்காரு. யாராவது போய் குடிச்சிட்டாது வாங்கப்பா. இவங்கள நம்பி நம்ம டீயை போட்டு பாலை வாங்கி காய்ச்சி வச்சுட்டு உக்காந்துருக்கோம்னு யோசிப்பாங்க. அண்ணே உள்ள ஒரு 4 டீ கொடுத்து விட்னே. டீ கொடுத்துட்டு ஒரு எந்த கடையில் வாங்குறாங்கன்னு தெரியலையே. 3 கடை இருக்குது, சண்டை வந்துருமே. இந்த கடையா? டீ ஒரு 4-5 டீ கொடுத்து விடுங்க. 2 பிஸ்கட் கொடுத்து விடுங்க தொட்டு சாப்பிட. பிஸ்கட் கொடுத்து விடுங்க. பிஸ்கட் தாத்தா, பிஸ்கட் வாங்கிட்டு வா. அவர் வயசுக்கு நடந்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. நம்மெல்லாம் இந்த வயசுல இருப்போமானே தெரியாது. சரி, இப்பதான் சொல்லி வாய முன்னே. ஏத்தா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்புறீங்க? உட்காருறீங்களா? வந்து அந்த கூடையை பிடிங்கிட்டு போவா. ஏத்தா உட்காருதா கொஞ்ச நேரம். முருகனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு மாலையை மாத்துறது போ. நீ இறங்கு, நீ இறங்கு. பாய சுருக்கேனா வந்து பிடிங்கிட்டு வந்துருவேன். உட்காருதா கொஞ்ச நேரம், உட்காருதா. அது என்ன, எப்போ பார்த்தாலும் முருகனை நாடகமே முருகனுக்காண்டி தான். இப்போ இந்த வைலட் கலர் சேலைக்காரக்கா உட்காரியா? என்னக்கா உன் சைஸுக்கு இவ்வளோ பெரிய படுதா தேவையா? எடுத்துகிட்டு வந்து மட்ட மல்லாக்க பொழந்து தூங்கி எந்திரிச்சு விட்டு இப்போ கிளம்புற. எங்கே தூங்க விட்டீங்க? அதான் எழுப்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? என்னைய மட்டும் தூங்க விட மாட்டீங்க. சரி, வர என்ன?
இருங்க, என் வீட்டுக்கார் போயிட்டு அப்புறம் வாங்க. சரத்திரி விவசாயம் பண்ணுறியா? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே? தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே? தெய்வம் இருப்பது அது தெய்வம் இருப்பது இங்கே. பலனும் பொருளும் நிறைந்தவள் இழைந்த காடு, பொன்னும் பொருளும் நிறைந்தவன் நெஞ்சம் பொய்யில் விளைந்த காடு, எழுதும் எழுத்தும் நிறைந்தவர் இறைவன் திகழும் வீடு. என்னும் எழுத்தும் நிறைந்தவன் இறைவன் திகழும் வீடு. அந்த தெய்வம் இருப்பது அது தெய்வம் இருப்பது இங்கே. ஆடை அணிகள் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவள் விரும்புவதில்லை. அங்கொரு கலனும் இங்கொரு கலனும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. இசைகள் கலைகள் கவிகள் மலரை மொழியில் இறைவன் முன்னே. இசையில் கவியில் கலலை மலலை மொழியில் இறைவன் முன்னே. இதைதான் தெய்வம் என்பதை உணர்ந்தால் ஏற்கும் உனது கொண்டு. இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. அந்த தெய்வம் இருப்பது அது தெய்வம் இருப்பது இங்கே. எல்லோருக்கும் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே மற்றும் மண்ணை பொன்னாக்கூடிய மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடுது நம்பும் விவசாயிகளே, அப்படி நடத்துங்களே. ஆக எல்லோருக்கும் ரொம்ப சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இருந்தாலும் ஆக நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து, மும்மூர்த்திகள் மூன்று. அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து. அம்மா அப்பா மூன்றெழுத்து. அம்மா அப்பா பெறும் போகம் மூன்றெழுத்து. அந்த போகத்தினால் விளையும் சுகம் மூன்றெழுத்து. அந்த சுகத்தினால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து. இந்த உயிர் புகுந்து கொள்ளும் உடல் மூன்றெழுத்து. அந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து. தமிழ் மூன்றெழுத்து. தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து. அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து. பெண்மை மூன்றெழுத்து. பெண்மைக்குரிய கற்பு மூன்றெழுத்து. கற்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து. ஆண்மை மூன்றெழுத்து. ஆண்களுக்கு வித்தை மூன்றெழுத்து. அந்த வித்தை தரும் வீரம் மூன்றெழுத்து. அந்த வீரமுகம் களம் மூன்றெழுத்து. இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து. எல்லா உயிர்களுக்கும் உருவாம் அன்பு மூன்றெழுத்து. அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து கூறும் நன்றியும் மூன்று எழுத்து என்பதை கூறி, அதேபோல இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் திம்மம் ராஜா அவர் சர்வாவும் என சர்வாவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இருந்தாலும் ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்குமா?
அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊரில் உள்ள நாட்டாமை இப்படி முக்கியஸ்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரை ரொம்ப சிறப்பா இருக்குமா. அதே போல குடும்பம் குடு கிண்டம் என்பது நல்லா இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா. அதே போல நாங்க நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனை நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு. அதிலே குறிப்பாக நம்ம தென்னாட்டுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இருக்கக்கூடிய எல்லோரையும் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக தென்னகமாம் இன்ப திருநாட்டிலே என்று கூறி வாழ்த்தி இன்னர் மட்டும் வந்து ஆலிமொழி நல்லா இருக்கு. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவகிட்டு கருவாகி தலை காவிரி எனும் தாகையிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசந்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வனத்தென்றை தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி பேர் பெற்று அகிண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நான் தஞ்சி வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லுமிடமெல்லாம் சீர்திருத்தி பேர் நிறுத்தி கள்ளும் கனியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே பலனே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி இருப்பவர்கள் அனைவருமே நம்மளுக்கு இதையே கணி. நீங்க நல்லா இருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு. இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டின் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்று நல்லவங்க எல்லாரும் நம்ம முன்னாடி நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் அங்கே கண்ண முன்னாடி நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள கலைஞர்களின் வாழ்வு முன்னேறு. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாது சமுதாயம் காணு என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தீடுங்கள். அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தீடுங்கள். நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள கலைஞர்களின் வாழ்வு முன்னேறு. பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாலு மேலே மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பாடுபட்டு இப்படி பாடாபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை காணும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த இன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை. அந்த சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. இப்படி அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாடு எங்கும் இல்லாமல் இல்லை என்றாடு. பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்டு பூமி மட்டும் பிரிந்து கிடக்கு
பட்ட பூமி மட்டும் விருந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே, பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே. பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறு. நதியை போலே நாமும் நடந்து பயன்தர வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். நதியை போலே நாமும் நடந்து பயன்பெற வேண்டும், கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நல்லா இந்த கை தட்டலாமே, முடியல. அப்படி ஒன்றும் இல்லை போல. சந்தோஷம். இருந்தாலும் ஏன்னா ஒரு நாடகம் குறைச்சுங்க, ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும். அருமையான ஒளிபெருக்கி ஸ்ரீமுருகனாப்பா, ஸ்ரீமுருகன் அருமையான ஒளிபெருக்கி. ஏன்னா இப்படி ஒரு பொட்டலான இடத்துலையும் இப்படி ஒரு நல்லா இருக்கு அப்படின்னா அதுவே சிறப்பு தான். இப்படி பொட்டல்லாம் இப்படி நல்லா அமைக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அருமையான ஒளிபெருக்கி. இரண்டாவது பக்கம் மேலாம் இன்னைக்கு வந்தக்கூடிய பக்கம் மேலாம் பக்கம் மேலம் தான். மூன்றாவது நடிகர்கள், நான்காவது ரசிகர்கள். ஒரு நடிகனுக்கு முகம்பாக்க நடிகார்னா இந்த ரசிகர்கள் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்தை பார்க்கும் பொழுது. ரொம்ப ஒரு சிறப்பான இடமாக இருந்தாலும் ஏன்னா அதாவது உள்ளம்பெரும் கோவில், உள்ளம்பி ஆலயம், தெல்ல தெரிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவது போல நம்ம உள்ளந்தே பெரிய கோவிலா, இந்த ஊரிடம் தான் பெரிய ஆலயமா, தெல்லன கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவது போல ஆக இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ இந்த தெய்வம் முன்னாலே என்று வாழ்த்தி வணங்கினாலும் சேர ஆக கண்ணாலை கமதும் போய் காதாலே கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்யென்பார்கள். அதுபோல உள்ளே இருப்பது வள்ளிதானா அல்லது வள்ளியை போல் மாயமை ஆராய்ந்து பார்த்தால் சேர நாடு வேளமுடைத்து, சோழ வடநாடு சருடைத்து, பாண்டிய நாடு முத்துளித்து என்பார்கள். இந்த தொண்டை நாடு நல்ல ஆன்றோர்களும் சான்றோர்களும் உரைத்து என்று கூறுவார்கள். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆண்டோர்கள் நல்ல அறிவாளிகளும், சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வெள்ளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டி வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் உயரும் உன் மதிப்பு அகில் நாட்டில் என்று கவிஞன் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் இருந்தாலும் இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ இந்த தெய்வம் முன்னாலே என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக ஹலோ ஹலோ விசில் ஹலோ இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரு புன்னிகையில் கண்டீனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எங்கள் தெய்வம் பொன்னாளே நான் ஒரு புன்னகையில் கண்டீனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவள் பூவிரியில் தோளையிலே மணப்பான், இசை
பூங்குயிலின் தேன் குரலில் இருப்பான் மூவிரியும் சோலையிலே மணப்பான் இசை பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான் குளிர் மேகமென தாகத்தையே தணிப்பான் தளிர் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ளத்தினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புள்ளுகையில் கல்லீரே பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வளரும் செல்வம் நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் நீ அணிக்கிடும் இருப்பதுதான் தீரும் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புள்ளுகையில் கல்லீரே ஆழ்வி கண்ட தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை கல்வியர் வகிலும் உழைப்பினும் ஆழ்வி கண்ட தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவள் இதழ் மலரில் சிரிப்பொழியை கேட்டேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ளது திரிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டீரே சந்தோஷம். கைதட்டம்னு தோன்றிய அவன் தோட கைதட்டக்கூடாது விட்டீங்க. இருந்தாலும் சிறப்பான இடம் ஆக ஒரு இடத்துக்கும் ஒரு விதமான தன்மைகள் உண்டு. ஏன்னா இந்த இடத்தை பார்க்கும் பொழுது ஆக இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையான அந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிம்பாங்க. அதனாலே இருந்தாலும் இந்த இடம் சிறப்புக்குரிய இடமாக தெரிந்தாலும் இந்த ரம்மியமான மனம்தான் நம்ம நாரதர் தெரிவித்து தன்னும்போதும் அடரா இத்தனை வடமுருந்திய கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளர்ந்து தூண்டோடும் நீரோடைகளும் அதன் இருமரங்கு வளர்ந்து நின்று பார்த்து குளங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி திகிலன் போன்ற மனம் கமழும் மலர் கொடிகளும் அதன் அருகில் அந்திதாய் நிறத்தில் அகழ் விளக்குமல் காத்தி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும் அதன் இடையிடையே ஓங்கார் தோன்றிங்கிறம் ஆடும் பண்டினங்களும் மற்றும் மான்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாராக்கடரா என்ன அழகு. இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்கே இருந்து ஆக வேண்டும். வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சத்தம் வருமே. ஆளுடன் சோ என்று வள்ளி இங்கே ஆயிரோடி கொண்டிருக்கிறாள். இந்த பெண்ணுடைய சாரீரமே இனிமையாக இருந்தால் சரீரம் எப்படியோ இவளையும் அழகையும் எப்படி இசை பாட வேண்டும் என்றால் வள்ளி இங்கே ஆளுடன் சோ என்று பாடியதால் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவள் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை என்று வாழ்த்தி 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவள் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைக்கடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 ஆட பிறந்தவனே
நடமாடிவா குழலிசை கொண்டு விளையாட நீ ஆடிவா இசை கொஞ்சி நடமாடி நீ ஆடிவாய் தடை மீறி போராட கதிராடிவா தலை மீது சதிராடி போராடிவாய் தமிழே நீ பகைவேற்று முடிசூடிவா ஆடிவா ஆடிவா ஆடிவாய் மயிலாடு வான் கோழி தடை செய்வது வான்குயில் பாட கூட்டாங்கள் குறை சொல்வது மயிலாட வள்ளி மயிலாட வான் தோழி தடை செய்வதோ குயில் கூவ கோட்டாண்டு தடை செய்வதோ புயல் கூட்டம் சிங்கத்தில் எதிர் நிற்பதோ புயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ ஆடிவா ஆடிவா ஆடிவாய் உயிருக்கு நிகழ்ந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ உயிருக்கு நிகழ்ந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாழ்வோ ஆடிவா ஆடிவா ஆடிவாய் ஆட பிறந்தவனே ஆடிவா புகழ் தேட பிறந்தவனை தேடிவாய் ஆடிவா ஆடிவா அப்படி சொல்லுங்க சிறப்பு இருந்தாலும் இவள் அழகை தட்டி விழித்து பார்த்தாள் தேவமது உருவசியா தேரோடுக தீங்கனியா அல்லது செம்மாதுளை ரசமுலகும் மதிக்கிண்ணமா மாலை நேர இசைபாடும் காண கருங்குயிலா அல்லது கார்கால நடனமாடும் காணமயிலா அற்புதத்திலும் அற்புதல் இவள் அழகி இவள் சிப்பி செதுக்காத பொருட்சிலை கற்பணிக்கப்பட்டாத காவியம் விட்மண்டரும் போட்டும் அற்புதம் இந்த லோகமும் காணாத சந்திரோதயம் இவள் மலைமைகளை மிஞ்சிய மாய வெளியாள் அலைமகளும் பார்த்து நாணத்தக்க அழகு ஒளியாள் இந்த கலைமகளும் காணாத கனிமொழியாள் மொத்தத்தில் இவளையும் இவளது அழகையும் எப்படி இசை பாட வேண்டும் என்றால் வள்ளியங்கி ஆளுலம் சோ என்று அயலோட்டிக் கொண்டிருக்கிறாள் அதனாலே வள்ளியை ஆளுலம் சோ என்று வாழ்த்தி வணங்கினாள் ஆமா, அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த பெண்ணை ஒரு பக்கம் பார்க்கிறாள் ஒரு கண்ணை சாய்க்கிறா இவ உதட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிப்பா சிரிக்கிறா அதனால ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறா இவ உதட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஒரு வைக்கும் பார்க்கிறா ஒரு கண்ணை தாக்கிறா அவ உதட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 பார்க்கிறா ஒரு கண்ணை சாய்க்கிறாய் அவ உதட்டு கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 ஆடையை திருத்துறா அள்ளி அள்ளி சொருகிறா ஆடையை திருத்துறா அள்ளி அள்ளி சொருகிறா அரைகுறை வார்த்தை சொல்லி பாதியை முழுங்குறா அழகுற வார்த்தை சொல்லி பாதிய முழுங்குறாள் பின்னடே முள்ளை விட்டு பிள்ளி பிள்ளி காட்டுறா பின்னாலே முன்னே விட்டு பிள்ளை பிள்ளி
நிலையிலே கைய வச்சு நிக்கிறான் நிமிருறா, நிலையிலே கைய வச்சு நிக்கிறான் நிமிர்றா, இழுத்து மூச்சு விட்டு நெஞ்சை தாளாட்டுறா, அவள் நெஞ்சை தாளாட்டுறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கல்லே சாய்க்கிறான், அவளை கடுத்துக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. காலாளி நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா, காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறான், கம்பி போட்ட ஜன்னலிலே கன்னத்தை தேய்க்கிறா, கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறாள், கண்களை மூடி மூடி தாடை கொஞ்சம் காட்டுறா, கண்களை மூடி கொஞ்சம் தாடை கொஞ்சம் காட்டுறான், கறந்த பால நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா, ஏ கையை தொட்டு வாங்குறா. கைவிரை பட்டதிலே பால் செம்பு பொங்குது, கையை இழுத்து விட்டு பாலோடு ஒதுங்குது, உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது, உன்னை போல எண்ணி எண்ணி என்கிட்ட மயங்குது, உன்முகம் பார்த்ததுன்னா உண்மையில் விளங்குது, இன்னைக்கு உண்மையில் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணை சாய்க்கிறான், அவளை கடிச்சுக்கிட்டு மெதுவாக சிரிக்கிறா 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 சிரிக்கிறா. போதுமார் போகலையா? என்ன போல அப்படி சொல்லு, இன்னும் போக மாட்டேங்குதா? இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய அங்கலத்தனங்கள் 32 சொல்றாங்க. இந்த பெண்ணுடைய அங்கலத்தனமும் 32 லட்சணம் பொருந்திய ஒரே ஒரு பெண்மணி யாருன்னா அது இந்த வள்ளி மட்டும்தான். நானும் எத்தனையோ பொங்கலை பார்த்துருக்கேன். ஏப்பா நானும் எத்தனையோ பொங்கலை பார்த்துருக்கேன். என்ன பொங்கலை பார்த்தேன், சக்கரை இதை பார்த்தேன் இருக்கு, சட்னி பார்த்தேன் இருக்கு. இல்லைங்க, பெண்கள் பெண்கள் அப்படி சொல்லு, நாக்க மாட்டேன். ஆமாம், எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த பிள்ளைக்கு மாதிரி அது இது முக பாவனை பக்கத்தில் உட்கார வேற யாருக்குமே கிடையாது. அதனால 32 லட்சங்கள் பொருந்திய ஒரு பெண் யாருன்னா அது வள்ளி ஒரு ஆள் மட்டும்தான். மறுமிக மத்த கூந்தல், பிறையொட்ட நெற்றி, விற்போன்ற புருவங்கள், கையில் போன்ற கண்கள், மலர் போன்ற வெளிகள், பழம் போன்ற கண்ணம், பள்ளி போன்ற காது, எள்ளுப்பு போன்ற ராசி, செம்போலம் போன்ற இதழ்கள், புத்தி போன்ற பற்கள், கமுகு போன்ற கழுத்து, ஆலை இலை போன்ற அடிவகிறு, உடுக்கி போன்ற இடை, செவ்வாழை தண்டு போன்ற துளிகள், பரால் மீன் போன்ற கணுக்கால்கள், அள்ளிமலர் போன்ற பாதங்கள், இதற்கிடையில் அச்சரேகை போல் ஒரு மச்சா. மச்சத்தை பார்த்துருக்கீங்களா? 32 லட்சங்கள் பொருந்திய பின்னணியை பார்த்துருந்தா தான் அந்த மச்சமே தெரியும். பார்க்குறீங்களா? நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அதனாலே இந்த பெண் இங்கே நிலவு ஒரு பெண்ணாக தேர்ந்தொண்டிருக்கிறாள். ஆகையால் ஹலோ கொஞ்சோண்டு வைங்கப்பா, வாலி ஹலோ ஹலோ. நிலவு ஒரு பெண்ணாகி இங்கே உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையில் பூ போலி மலருகின்ற இதழோ, மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ, மானிடமோ மீனிடமோ மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. அப்படி ஒருவன்
ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு கனமாக போதொடுக்க பிறந்தவரோ குறுநகைகள் வண்ணத்தில் ஒளி விழுந்த கள்ளத்தில் குறுநகையின் வண்ணத்தில் ஒளி விழுந்த கள்ளத்தில் தீர்த்துமையை தான் கொடுத்து கொடுத்ததெல்லாம் இவள் தானோ நிலவு ஒரு பெண்ணாய் உலவுகின்ற அழகோ உலவுகின்ற அழகோ பவளம் என வீரநகமும் பசுந்தொழில் போல் வளைக்கரமும் பவளம் என விரல் நகமும் பசுந்தொழில் போல் வளைக்கரமும் தீர்க்கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ அகடலில் தயங்காக நீங்களத்து அமைந்தவனோ கடலின் சங்காக மீன்களுக்கு அமைந்தவனோ யாழிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தளிரில் ஒளி எடுத்து சந்தனத்தில் உடலமைத்து செந்தளிரில் உடல் எடுத்து சந்தனத்தில் உடல் அமைத்து உன் தகட்டில் வார்த்து வைத்து பின்னுடலை எண்ணவில்வி மடல் வாழை குடையிருக்க மற்ற முன்னொன்று அதில் இருக்க மடல் வாழை குடையிருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவழியில் திறமையெல்லாம் முழுமை பெற்று அழகி என்று இரவு ஒரு பெண்ணாயியா உழவுகின்ற அழகோ நீரடைகள் இடமாடி நீந்துகின்ற குளரோ நீந்துகின்ற குளரோ நீந்துகின்ற குளரோ பொதுவார் 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 பேய் பிசாசு அப்படிதான் வர இன்னும் பூரா எல்லாம் கிளம்பிருச்சா வா இந்த 3 பேரும் பிளாட்டுப்பா வந்துட்டாங்க இருக்கட்டா என்ன போதுவாருன்னு புரிஞ்சு போதுவாருன்னு தான் இருக்கிறது பூரா போச்சே. நீ போகிறதுக்கு என்ன வழி இருக்குது? நம்ம மட்டும்தான் பேக்க தூக்கிட்டு போகணும், வேற எதுவுமே கிடையாது. வாங்க வாகுது பார், வாங்க வாகுது பார், இது போகுது பார், இது வாகுது பார், வாங்க. இவங்க அப்பப்போ உட்காடுறாங்க, என்னமோ பின்னாடி புதையல் இருக்கிற மாதிரி பின்னாடி வராங்க, மறுபடியும் வர்றாங்க, பின்னாடி புதையல் எடுக்க போகிற மாதிரி வராங்க. இவங்க முகரை பார்த்தாவே எனக்கு ஒரு டவுட்டாக இருக்கே. ஆனால் பின்னாடி போய் என்னமோ பண்ணிட்டு வர்றாங்கப்பா. சரி இருக்கட்டும். இருக்கட்டும். கணமா ஒருத்தர் வந்தாரா? யார் நீங்க? நீங்க யாருன்னு கேட்ட பதில் சொல்லணும். நீங்க நாங்களாம் அடுத்து குளிக்கிறோம். நான் கொடுத்துலாம் பார்க்கலாம். அந்த இது கோவரம் அந்த பேர் அந்த எதை கொடுத்தா இந்த அந்த தொங்குதுல கோவரம். நீங்க என்ன கொடுப்பீங்க? எப்படி நான் என்ன கொடுப்பேன்? நீங்க என்னையா கொடுப்பீங்க? நீங்க என்ன கொடுப்பீங்க? நான் கேட்கிற பதில் சொல்றதா இல்லையா? கேட்கிற பதில் யாருன்னு கேட்டேன், நீங்க சொல்லணும். நீங்க யாரும் கேட்கிறேன்? என்ன கேட்டது நானா நீங்களா? எல்லாம் சொல்றது நீங்க இருந்தாலும் கேட்கறது. பதில் கேட்பான் தம்பி, நான் தானே முதல்ல கேட்டேன். அவங்க இப்போ வந்தவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்?
நான் கேட்கும் போது இருந்தாங்க இருந்தீங்களா இல்லையாப்பா? அவங்க தூங்க மாட்டாங்க. யார் நீங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் நீங்க என்னைய மீறி உள்ள போக காரணம் என்னன்னு கேக்குறேன். இல்ல அந்த பையில நல்லா ரசிச்சு சிரிக்கிறாங்க. கையிலேயே பெரியவங்க அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. கையிலேயே தூக்கிட்டேன்னாவே சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீ தூக்குறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சு யாருன்னு சொல்லியா? நான் இதை கேட்கறதுக்கு பதில் சொல்றியா? நீ அடிக்கவா? அதைத்தான் நான் கேட்கறேன். யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரு நீன்னு கேட்டிருக்கியா? நானும் அதைத்தான் கேட்கறேன். இல்லைன்னா நான் டப்பு டப்புன்னு அடிச்சு விட்டு போயிருவேன். இல்ல கையிலையா? இந்தாங்க அடிங்க. ஐயா எதை இல்ல நீ எதை கையில் அடிக்கிறோம் இல்ல, எனக்கு மூடு வரணும்ல. என்ன கையில் அடிக்கிறதுக்கெல்லாம் மூடா? என்னங்க கை அடிக்க சொன்னேன். ஏய் நீ தான் கையில் அடிக்கிறோம்னு அடியா? கையை அடிக்க சொல்லுவாங்க. வேற யார் நீங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் உள்ள போறீங்களே. அட கேட்கிற பதில் சொல்லியா? அதைத்தான் உள்ள போறீங்களே யார் நீங்கன்னு கேட்கிறேன். என்னது ஒன்னது உள்ள போயிருக்குது பாத்தியா இல்லையா? ஏன் விட்டு நானே போனதே நான் இதுவரையும் நான் யார்ட்டையும் கேட்கல. இடம் உங்க இடம் தானே? ஆமா. விட்டது நான் தானே. விட்டது யாரு? அப்ப என்னது உள்ள போயிருக்கல? உங்ககிட்ட விட்டுல விட்டா நான் சொல்ல மாட்டேனா? கேளுங்க. இடம் உங்க இடம் தானே? சரி. விட்ட பொருள் என்னது? சரி. இடம் உங்களது. சரி. என்னது ஒன்னது உள்ள போயிருக்குது பாத்தியா இல்லையா? உங்ககிட்ட எங்கிட்ட போனா தானே நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். போனது என்னது? ஐயா போனது கேளியா? போனது என்னது? அப்ப நான் ஒன்னது. நான் தூங்கிக்கிட்டா இருந்தேன். அப்ப நீ காவனி தூங்கிட்டு தான் இருந்திருப்ப. தூங்க மாட்டேன். சரி. கண்ணும் இமை மூடி இருக்கு. ஆனா மனசு பூரா அப்படியே திக்கு திக்குன்னு தீ பிடிச்சி எறிகிற மாதிரி தீ குழம்பா இருக்கு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கட்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்கட்டும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாய்வை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையாமே நானே. நான் சொல்றேன். உண்மைதானே? நான் கேட்கிறேன். இங்க இருங்க. யார் நீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் நான் என்ன கேட்கிறேன். இந்த மறுபடியும் இதை எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறா? எனக்கு ரோம் வரப்போகுது. விட்டேன்னு சொல்லி என்ன மாரியா நீ காமிக்கிற? விட்டேன் இயலிசை நாடகம் நடைமுறை பாவனை. உங்க பாவனை வேற மாதிரி இருக்கு. அதத்தான் விட்டேன் என்ன விட்டேன் என்னத? அதத்தான் நானும் விட்டேன் இருக்குல்ல. அதே நான் ஒண்ணு விட்டேன் இல்ல. நீ என்ன விட்ட? நான் அதை விடல. அதனாலதான் அப்புறம் நான் ஒண்ணு விட்டேன் இல்லங்கிறியா? என்ன அது? நீங்க என்னைய விடல. நீங்க உள்ள விட்டது நான். அதத்தான் என்னன்னு. குட்டி. என்ன குட்டி? நாய்க்குட்டி விட்ட என்ன சொல்லுவிய? நாய்க்குட்டின்னு. பன்றி குட்டி விட்டா பீக்குட்டி. டேய் பன்றி குட்டி விட்டா பன்னிக்குட்டி. ஆடு குட்டி விட்டா ஆட்டுக்குட்டி. மான் குட்டி விட்டா மான்குட்டி. ஒரு மாடு குட்டி விட்டா கண்டு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றான்? ஏன் சொல்ற அப்படி? ஏன் சொல்றான்? கோழி முட்டை இருக்க. ஆமா. கோழி முட்டையில இருந்து வர்ற குஞ்சு என்னன்னு சொல்லுவீங்க? கோழி குஞ்சுமா. காக்கா முட்டையில இருந்து வர்ற குஞ்சா? காக்கா குஞ்சுமா. கழுகு முட்டையில இருந்து வர்ற குஞ்சா? கழுகு குஞ்சுமா. ஒரு மைனா முட்டையில இருந்து வர்ற குஞ்சா? மைனா குஞ்சுமா. ஒரு பாம்பு முட்டையில இருந்து வர்ற குஞ்சா? பாம்புன்பா. பாம்பு குட்டின்பா. ஏன் சொல்றீங்க? அது குட்டி. போடுவது பொரிப்பது குஞ்சு கணக்கு. தோற்றிப்பது ரிஷி கணக்கு. போடுவது குட்டி கணக்கு. குட்டி கணக்கு. பொரிப்பது குஞ்சு கணக்கு. தோற்றிப்பது ரிஷி கணக்கு. உண்மைதானே? உண்மை. இப்ப பொரிப்பது குஞ்சு கணக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. பொரிப்பது குட்டி கணக்குன்னு நான் சொல்றேன். நான் பொரிப்பது குஞ்சு கணக்குன்றேன். ஏய் இப்ப பொரிப்பது குஞ்சு கணக்கா குட்டி கணக்கா? குஞ்சு கணக்கு. அப்ப பாம்பு முட்டை ஓட்டா மட்டும் ஏன் குட்டின்னு சொல்லாம குஞ்சுன்னு சொல்லாம குட்டின்னு சொல்றீங்க? அது அது வேற மாதிரி. அது ஒரு கணக்கு இருக்கு. அது இப்பெல்லாம் சொல்ற மாதிரிலாம் இல்ல. இப்ப பறவை இனங்கள்லாம் எல்லாமே முட்டை தானே போடும். ஆமா முட்டை. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் குட்டி போட்டு பால் கொடுக்கும். அது வவ்வா. வரும்போது தொங்குச்சல் வேலை. ஆமா வவ்வா. உள்ள தொங்குதுல வவ்வா. பெண் குயின் பறவை அதெல்லாம் அப்படிதான் குட்டி விடும்ல. குட்டி விடும். நான் கேட்கிறேன். அதே மாதிரி பாம்பு இனங்கள்லயும் எல்லாமே குட்டி தானே முட்டை தானே போடும். ஆனா ஒரே ஒரு பாம்பு மட்டும் குட்டி போட்டு பால் கொடுக்கும். ஆமா குட்டிட்டு பார்க்கணும். அப்படி ஒரு பாம்பு இருக்கு. இது முனப்பாம்பு. மாப்பிள்ள இப்போ தங்கச்சி இருக்க தெரியும். பொம்பளை கவச்சி எடுத்து தானே வந்திருக்கா. அதான் நம்ம மான்குட்டியை பிடிக்க வர மாதிரி அப்படியே நம்ம புகு பண்ணிக்கிறேன். பொம்பளை கவச்சிருக்கவா? ஆமா. உன் தங்கச்சியை நான் பார்க்க வந்து தெரியும். என்ன யாரும் தெரியுதா உங்களுக்கு? தெரியும். உனக்கும் பொம்பளை சோக்கு வந்துருச்சு, எனக்கும் பொம்பளை சோக்கு வந்துருச்சு. எல்லாருக்குமே தெரியும். டேய் நீ சொல்லிக்க, என்னைய சொல்லாதயா? மாப்பிள்ள அப்புறம் நீ நான் ஞானஸ்தையா? ஆமா நான் மாப்பிள்ள தப்பி மானஸ்தன். அடவோயா. நானும் ஒழுக்க மறந்தவன் தான். உன்னைய காட்டி ஒழுக்க மறந்தவன். பின்னி எடுத்து போடுவேன். நீ ஒழுக்கமானாளா? இங்க என்ன வேலை பாக்குறீங்க? இங்க ஊரா 2 பொம்பளை பிள்ளை உள்ள இருக்கு. பொம்பளை பிள்ளை கூட்டி வந்திருக்கீங்களா? காவல் பாக்குறோம். அதை வச்சு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அதை வச்சு ஒன்றும் பார்க்கலாம். அந்த பிள்ளைவாட்டுக்கு செவனேன் இருக்கு, நானும் செவனேன் இருக்கு. என்னையத்தான் நோண்டி எடுக்கிறா என்னைய. இப்போ உன் தங்கச்சியை நான் பார்க்கணும். அதை நான் கந்த விடுவேன்னு உங்களுக்கு தெரியுது. தெரியுமா? நீங்க தான் வீரத்தேவன் எனக்கு தெரியுது. தெரியும். நம்புறாங்க. குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு உண்டு. அதே மாதிரி குறிப்பறியும் தன்மை எனக்கு இருக்கு. உனக்கும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. உங்க தங்கச்சி அது யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க தங்கச்சியை கூட்டி வந்து விடுறீங்க. இன்னைக்கு தான் உனக்கு பொருத்தமான மானு. எனக்கா? அழகா நீனு ஆகலாம், என் தங்கச்சி ஆகலாம். பிளாச்சல மாதிரி என் தங்கச்சி. உன் தங்கச்சி பிளாச்சலையா? சாப்பிட்டு பாத்தியா? இங்க நக்கி எடுக்க போறியா?
ஏய் இங்க வாயா, உன் தங்கச்சி இப்பெல்லாம் சொல்ல சாப்பிட்டு பார்த்தியா? கீத்தெல்லாம் கடிச்சு அறுத்து விடுவோம். உன்னை விட்டா என்ன வேணாலும் பண்ணு. சரி குட்டியா நான் பாக்குறேன். உனக்கு ஒரு ஆள் இருக்கு, நீ அது எப்படி? அது நொச நொசத்தை பாட்டி. உனக்கு